திருமண விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னா 2024 டிசம்பர் இந்த 15 நாள் மார்கழிக்குள்ள நடத்த முடியும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக பண்ணிடுங்க. சப்ஜெக்ட் டு மேட்சிங் கம்பேட்டிபிலிட்டி மஸ்ட். எப்பெல்லாம் 7 சனி நடக்குதோ அப்பெல்லாம் நம்மளை சோதிக்கிற மாதிரியே வரன்கள் வரும். ஸோ நல்ல நல்ல ஜல்லடை போட்டு அலசி பார்த்து யோசித்து பேசி பழகி முடிவெடுங்க, தேர்வு செய்யுங்க. குடும்ப விஷயத்தில், குடும்ப ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில். ஹெல்த் ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு பார்த்தா எப்பவுமே 7 சனி வந்தாலே ஏதாவது ஒரு செலவு. இந்த விரயஸ்தானத்தில் குரு வந்தால் சுப செலவு, விரயஸ்தானத்தில் சனி வந்தால் வீண் செலவு. நிறைய பேருக்கு மருத்துவ செலவு சீனியர்ஸ்க்கு வரும். 60 வயதுக்கு மேலே மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்களாம் சீனியர்ஸ்க்குலாம் வந்து நிறைய மருத்துவ செலவு வரும். அலைச்சல் கொடுக்கும். நம்ம நினைக்கிறது ஒன்று, அது நடக்கிறது ஒன்றுன்ற மாதிரி மாற்றி 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 உங்களை பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் இருக்கு. இது சனியால் ஏற்படுது. ஒருவேளை மிட்-ஏஜில் இருக்கீங்க, செகண்ட் ரவுண்டு 7 சனி அப்படின்னும் போது அது கொஞ்சம் பெட்டர். அதுவே கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், பட் ஆனால் அது கொஞ்சம் பெட்டர். ஃபர்ஸ்ட் ரவுண்டு 7 சனி நீங்கள் ஒரு 23, 25 இருக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு 7 சனியில் வந்துடுவீங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த சின்ன குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் அப்பப்போ விளையாடும் போது காயங்கள் படுறது, சளி பிடிக்கிறது, சளி தொந்தரவு, அலர்ஜிக் சிம்டம்ஸு. புதுசாக கல்யாணம் ஆகிடுச்சு, வயசு 22, 7 சனி, அது ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கே ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லைன்ற மாதிரி தோன்றுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். தடங்கள், கல்யாணத்தை தடங்கள் வர்றது. இப்போ டிசம்பரில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைமாக வருது. சரியாக புரிஞ்சுக்கிட்டா வருது. அதே மாதிரி வந்து பெண்கள், குறிப்பாக இல்லத்தரசிகள், 7 சனி எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். பட் டிசம்பர் உங்களுக்கு என்ன லக் அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்து நிறைய விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து பலம் வரும். அதை பயன்படுத்திங்க. ஆரோக்கியத்தை நான் பற்றி சொன்னேன். அதனால் ஹெல்த் வந்து கண்டிப்பாக ஃபுட்டு, ட்ராவல், நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் ட்ரை பண்ணுறது, ஹெல்த் கான்ஷியஸ்னோட இருக்கிறது நல்லது. சீனியர்ஸை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஓவராலாக மீனம் பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் மீனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்? திருமண முயற்சியாக வேகம் எடுக்கலாம், ஆனால் சப்ஜெக்ட்டு நல்ல தெளிவாக வரன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தால் மட்டும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்படலாம். இந்த சமயத்தில் யாராவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், ஒரு கூட்டாக செய்யலாம், இதெல்லாம் நிறைய ஆப்ஷன் வரும். பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். அது சரியான தேர்வோ இல்லை சரியான முறையோ இல்லை. அதை வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பண்ணுங்கன்றது என்னுடைய கருத்து. ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா 2024 டிசம்பர் மீனம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் முயற்சி எடுத்துருங்க, பயன்படுத்துங்க. நிறைய விஷயத்தை சிந்திச்சு செயல்படுங்க, பொறுமையாக இருங்க. ஒரு கடமையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த டிரான்சிட் வந்து ஒரு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை.